ஹாய், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட் செல்லர் சென்டரில் உங்கள் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட் செல்லர் சென்டரில் இருக்கோம். ஸோ ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறது, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா ரிப்போர்ட் சென்டர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மேலே டாப்பில் சைடில் பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ரிப்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ரிப்போர்ட்னு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ரிப்போர்ட் டைப் கேட்டிருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரிப்போர்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ரிப்போர்ட் சப்டைப்னு கேட்டிருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ரெண்டாவது ஆப்ஷன் பண்ணுங்கள், ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ரிப்போர்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் டேட் ரேஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க. செலக்டட் டேட் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதில் அதாவது போன மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முந்தின மாதம் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த மாதம் செலக்ட் பண்ணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எந்த மாதம் செலக்ட் பண்ணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே ஜென்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கியூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து உங்களுக்கு டவுன்லோடுன்னு ஆப்ஷனாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் ரிப்போர்ட் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை ஃப்ளிப்கார்ட்டில் டவுன்லோட் பண்ணணும். தேங்க்ஸ். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஆடிட்டருக்கு மெயில் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இகாமர்ஸ் தெரிஞ்ச ஆடிட்டராக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ இதே மாதிரி உங்கள் ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எடுத்து நீங்கள் உங்கள் ஆடிட்டருக்கு அனுப்பி நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ்.